கலெக்ஷன் சொன்னோன்னா இதாங்க என்னுடைய சாரீ கலெக்ஷன்ஸ். 3 சாரீ, 3 சாரீ. அடுத்து இதில் இருக்கக்கூடிய ஆர்னமெண்ட்ஸ் எல்லாம். ஸோ இப்போ நான் இதை காட்டுறேன் உங்களுக்கு. வாங்க. என்னுடைய கலெக்ஷன்ஸை பாருங்கள். இதுதான் அந்த 3 சாரீ. ஸோ காஸ்மெட்டிக்ஸோட செட்டாக வச்சுருக்கேன். ஸோ இந்த சாரீ பார்த்தீங்கன்னா விட்ஃபாக் காலேஜ் ஃபங்க்ஷனுக்காக வாங்கினது. ஸோ அதுக்கு செட்டாக இந்த ஜிம்கி நல்லாயிருக்கா, பெருசாக இருந்து வாங்கினேன். அப்புறமா இது அதோட செட்டாக உள்ளது தான், மாலை செட்டாக உள்ள மாலை தான். இது எல்லாமே இதுவும் ஃப்ளிப்கார்ட்டில் தாங்க வாங்கினேன். ஸோ எல்லாமே ஆன்லைன்லேயே முடிச்சிட்டேங்க பர்ச்சேஸ் எல்லாம். சாரியும் ஃப்ளிப்கார்ட்டு தான், இதுவும் ஃப்ளிப்கார்ட்டு தான். அடுத்து ஸோ இந்த மாலை செட்டும் ஃப்ளிப்கார்ட்டு தாங்க, அந்த சாரியும் ஃப்ளிப்கார்ட்டு தான். நல்லா இருக்கா? இப்போ அடுத்து இது வந்து குரூப் சாரிக்காக எடுத்தது இந்த சாரி. ஸோ அதுக்கான வளையல். ஸோ அதுக்கு செட்டு வளையல் அதே கலரில் கிடச்சி, அதுக்கு கேப்பு. அப்புறம் இந்த அதுக்கு செட்டு வேறு. இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, அந்த வளைவு நல்லா இருந்ததுன்னு நான் ஆசைப்பட்டு வாங்கினேன். இதுவும் எல்லாமே ஆன்லைன் பர்ச்சேஸ் தாங்க. எதுவுமே நான் வெளியே போகவே இல்லை, எல்லாமே எனக்கு ஆன்லைன்லேயே நான் பார்த்தது. அடுத்து இந்த சாரீ பார்த்தீங்கன்னா ஆனுவல் டேக்காக எடுத்தேன். ஸோ இது வந்து நான் ரொம்ப பிளாக் சாரீ வாங்கணும்னு நான் நினைக்கல. ஸோ பிளாக் சாரீ கிடச்சி. ஸோ அதுக்கு செட்டு நான் ரொம்ப பார்த்து செலக்ட் பண்ணது. ஸோ நான் மட்டும் இல்லை, அம்மாவுடைய செலெக்ஷனும் கூட. இந்த இதெல்லாம் பார்த்திங்கன்னா அம்மா செலெக்ஷன் தான். ஸோ 2 பேரும் சேர்ந்து எல்லாம் பார்த்தோம். இந்த மாலை, அப்புறம் இந்த வளையல். இந்த மாலைக்கு செட்டாகவே இந்த ஸ்டட்டு. ஸோ நல்லா இருந்துச்சு. பார்த்தோன்னா அந்த பட்டர்ஃப்ளை கிளிப் வந்து ரொம்ப நாளாக வாங்கணும்னு நினச்சி இந்த சாரீக்காக நான் எடுத்துட்டேன் பட்டர்ஃப்ளை கிளிப்பு. இது வச்சுட்டு போன அன்னைக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் என்னையை வந்து தொலைச்சிட்டாளுங்க. இது நீ வச்சிருக்க எனக்கு தான் சொல்லி. ஸோ அந்த பட்டர்ஃப்ளை கிளிப் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சி எடுத்தேன். அப்புறம் இன்னொரு விஷயம் உங்ககிட்ட சொல்லணும். ஸோ நான் எல்லாமே ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணேன்னு சொன்னேன்ல, எல்லாமே எனக்கு வந்து பர்ஃபெக்டாக தான் அமைஞ்சிச்சு. எல்லாமே செட்டு எனக்கு நல்லாவே அமைஞ்சிச்சு. இந்த சாரீ சொன்னேன்ல, ஸோ இந்த சாரீ வந்து நான் ஆன்லைனில் பண்ணலை. இதை நான் எங்கே வாங்கினேன் அப்படின்னா போத்தீஸில் தான். ஏன்னா இது வந்து குரூப் சாரியா. ஸோ எல்லாருமே 40 பேரும் சேர்ந்து பர்ச்சேஸ் ஒரு செலெக்ஷன் பண்ணி எடுக்கணுமா. ஸோ அதனால் இது வந்து போத்தீஸில் தான் நாங்கள் வாங்கினோம். ஸோ இது மட்டும் வந்து நான் வெளியில் வாங்கினது. பிளெயின் சாரீ தான் எடுத்தோம். இதுக்கு ஒரு பெரிய அக்கப்போர்லாம் ஆகி ரொம்ப இதுவாகிடுச்சு. கடைசியில் எப்படியும் எடுத்து இந்த சாரியை நாங்கள் ஃபைனல் பண்ணி எடுத்தோம். அப்புறமா இது நான் ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கினேன்னு சொன்னேன்ல, ஆன்லைனில் வாங்கினதுன்னு. ஸோ இதை பற்றி நான் ஒரு விஷயம் சொல்லணும். என்ன அப்படின்னா, இந்த சாரீ நல்லா தான் இருந்தது. பட் ஃப்ளிப்கார்ட்டில் நான் நிறைய திங்ஸ் வாங்கியிருக்கேன். பட் எல்லாமே நல்லா தான் வந்துச்சு. ஆனால் வந்து கிளாத்ஸ்ன்னு சொல்லிட்டு நான் பர்ச்சேஸ் பண்ணது கிடையாது. இதுதான் நான் ஃபஸ்ட் டைமாக பர்ச்சேஸ் பண்ணது. ஸோ இது நல்லா வரும்னு நினச்சேன். பட் வந்து ஃப்ளிப்கார்ட்டில் வந்து எனக்கு இது கொஞ்சம் ட்ராபேக்காக தான் இருந்துச்சு. இது சாரீ வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா எப்படி வந்துச்சுன்னா, இந்த முந்தி இருக்கு இல்லையா, ஸோ இது எப்படி வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இங்கெல்லாம் கொஞ்சம் நல்லா அழுக்காகி கொஞ்சம் டேமேஜ்டாக வந்துச்சு. இதை நான் எப்படி வரும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ஏன்னா நான் வந்து பிளாக் வித் ஒயிட் காம்பினேஷன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதுக்கு ஆசைப்பட்டு தான் நான் எடுத்தேன். ஆனால் அது வந்து அப்படி வந்தது எனக்கு ரொம்பவே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வீட்டிலலாம் ரிட்டன் போட்டுருன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் எனக்கு ரிட்டன் போடுறதுக்கு மனசே வரலை. அப்படி எங்கள் சித்தப்பா தான் இதை என்ன பண்ணாங்கன்னா, சரி ஓகே நான் வந்து இதை உனக்கு ரெடி பண்ணி தரேன்னு சொல்லி அவங்க தான் இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து நல்லா எல்லாம் பக்காவாக ரெடி பண்ணி கொடுத்தாங்க. ஸோ அதனால இது நல்லா பார்த்தீங்கன்னா நல்லா ஒயிட் கலரில் ஆயிடுச்சு, நல்லாவே ஆயிடுச்சு.
அதை அவங்க எப்படி பண்ணாங்கன்னா சஸ்ஸை நல்லா முக்கி எடுத்து நல்லா வாஷ் பண்ணி அதை நல்லா அயர்ன் பண்ணி அப்புறமா என்கிட்ட கொடுத்தாங்க. அப்படியே புதுசாக பர்ச்சேஸ் பண்ணது மாதிரி இருந்துச்சு. ஸோ எனக்கு அப்புறமா தான் எனக்கு திருப்தியாகவே ஆச்சு, எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடச்சிச்சு. ஸோ அதுக்கப்புறமா அதை கட்டும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிது. ஸோ புது saree மாதிரியே இருந்தது. ஸோ அது ஒரு விஷயம் மட்டும் சொல்லணும்னு நினச்சா சொல்லிட்டேன். பட் மித்தபடி saree வந்து நல்லா இருக்குதுங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இதை கட்டின பிறகு பார்த்தீங்கன்னா எனக்கு saree வந்து ரொம்ப லைட் வெயிட்டாக இருந்துச்சு. எனக்கு நல்லா இருந்தது, வெயிட்டே தெரியல. அதே மாதிரி எனக்கு வந்து ஸ்லிம்மாக காட்டுச்சு என்ன இந்த saree. நான் காலேஜ் கட்டிட்டு போனப்புறம் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸே கேட்டாங்க, ஏய் உனக்கு இது saree சூப்பராக இருக்கே, ஆனால் உனக்கு இது ரொம்ப ஸ்லிம்மாக காட்டுது, நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எனக்கு அன்னைக்கு நாள் உண்மையாகவே நான் ரொம்ப ஹாப்பியாக இருந்தேங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு எனக்கு. ஸோ சித்தப்பா அன்னைக்கு அந்த மாதிரி எனக்கு வாஷ் பண்ணி கொடுக்கல அப்படின்னா கண்டிப்பாக அந்த சாரியை நான் ரிட்டன் தான் போட்டிருப்பேன். அம்மா என்ன என்கிட்ட அவ்வளோ இது பண்ணாங்க, ரிட்டன் போட்டுருன்னு சொல்லிட்டு. அம்மாவுக்கு சுத்தமாகவே பிடிக்கல, இந்த மாதிரி போட்டுட்டு வந்திருக்கியா ஆன்லைனில் அப்படின்னு சொல்லி நல்லா திட்டு வாங்கினேன். ஆனால் அதுக்கு பிறகு அவங்க இந்த மாதிரி பண்ணி கொடுத்தப்புறம் எனக்கு ஓகேவா இருந்துச்சு. அம்மாவும் அப்புறமா ஒன்றும் சொல்லலை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு விளாகில் எல்லாம் என்னுடைய கலெக்ஷன் சொல்லி 3 சாரி நான் காமிச்சிருக்கேன். இதுதான் என்னுடைய கலெக்ஷன்ஸ். ஸோ எல்லாரும் சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் சப்போர்ட்டை எனக்கு வந்து கொடுங்க. ஓகேங்களா? ஓகே, பை பாய்.